எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோசை மாவு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து நிறைய தோசை ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுற தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த தோசை மாவு ரெசிபி எங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்களும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த தோசை மாவு ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிண்ணத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. அதில் 4 கிளாஸ் சோனா மசூரி ரைஸு, 2 ஸ்பூன் வெந்தயம், 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு, 1 கிளாஸ் இட்லி ரைஸ் ஆட் பண்ணிட்டு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வேஸ்ட் தண்ணியை கீழே கொட்டிடுங்க. இப்போ மறுபடியும் இந்த ரைஸ் ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு ஒரு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் அப்படியே பக்கத்தில் வச்சுடுங்க. அப்போ தான் ரைஸ் ஃபுல்லாக சோக் ஆகும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 வாட்டி நல்லா குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் மிக்ஸி ஜாருக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மாவு அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ரைஸ் ஃபுல்லாக கூட நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாவு இருக்கிற கிண்ணத்தை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். அப்புறமா மாவு கூட கொஞ்சம் மேலே வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக இட்லி சோடா, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம தோசை மாவு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது மேலே ஒரு தோசை கல் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த தோசை மாவு வச்சுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா எவ்ரி டைம் தோசை வந்து ரொம்ப ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக வரும். டேஸ்ட்டு கூட செம்மையாக இருக்கும். இந்த தோசை வந்து நீங்கள் கிரவுண்ட் சட்னி கூட தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த தோசை மாவு ரெசிபி யூஸ் பண்ணிட்டு தோசை போட்டு ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஆசம் ரெசிபிஸோட மறுபடியும் வர. Until then, tata bye bye, see you soon. Yours Tejas Kitchen, Tamil.